மூணாவது மஃப்ரஜ் என்ன? கைன் ஹா. சத்தமா சொல்லு. கைன் ஹா. கைன் மேல் தொண்டையிலிருந்து வெளியா. மேல் தொண்டையிலிருந்து வெளியா. கைன் ஹா. கைன் ஹா. சத்தமா சொல்லு. கைன் ஹா. கைன் ஹா. இது எங்கிருந்து வெளியாகும்? மேல் தொண்டையிலிருந்து. உதாரணமாக நீங்களா சொல்லுங்க பாப்போம். எப்படி சொல்லணும்? ரா. சத்தமா சொல்லு. ரா. ரி. ஊ. அர். ஆர். அர். இர். உர். வெரி குட். சொல்லுங்க. வா. வா. வெள்ளவை வெள்ளவை மேல் தொண்டையில வெள்ளவை. வா. ஓ. ரி. ரி. ஓ. ஊ. ஆர். அர். இர். இர். ஓ. ஓ. அடுத்து எழுத்து ஹா. என்னது? ஹா. புரியுதா? ஹா. ஹா. ஹி. ஹி. அடுத்து சொல்லு. ஹூ. அஹ். வெரி குட். இஹ். புது பிள்ளைகளும் நல்லபடியா கவனிச்சிருக்கான்னு தெரியுது. ஆஹ். அஹ். இஹ். உஹ். சொல்லுங்க. ஹா. ஹா. ஹி. ஹி. கை வை மறக்காத. ஹி. ஹி. ஹூ. ஹூ. ஆஹ். அஹ். இஹ். இஹ். உஹ். புரியுதா இல்லையா? வலவ் நஷாஉ லமஸஹ்னாஹும். லமஸஹ்னாஹும் யாசில வரும். விளங்குதா இல்லையா? அப்படியே ஹா சொல்லும் பொழுது அதை வந்து கைன் சொல்றோம். கைரில் மக்தூபி. கைரில் மக்தூபி அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு எழுத்தும் ஒன்று சுக்குநட நிலைமையில வரும் அல்லது ஏதாவது தவறு பேசினா காத்தது நிலைமையில வரும். அதுக்காக தான் இந்த ஆறு மாதிரி ஒரு எழுத்துக்கு ஆறு நிலைமையில நம்ம உதாரணம் படிச்சிருக்கோம். விளங்குதா? நீ இதை வச்சு நீ குரான்ல இந்த எழுத்தை ஓதுனா இந்த மஃப்ரஜ் படி கவனமா ஓதுனா ஓதிடலாம். புரியுதா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் இந்த மூணு மஃப்ரஜ் சொல்லி கொடுத்தோமே. இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை வரும்போது டெஸ்ட். சரியா? சனிக்கிழமை வரும்போது இன்ஷா அல்லாஹ் டெஸ்ட். இந்த மூணு மஃப்ரஜ் ஏன்னா டெஸ்ட் வச்சாதான் நீங்க படிச்சிருக்கீங்களே நமக்கு தெரியும். பாருங்களா, ரொம்ப கம்மியாக தான் நடத்திருக்கோம். ஒவ்வொரு பாடம் நடத்துறதுக்கும் அடுத்தது கேட்ட பிறகு தான் என்னது அடுத்த பாடம் போகும். சரியா? ஸலவாத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.